குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்டு. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோபாட்னி ஃபஸ்ட் லெசனில் பாக்டீரியா அந்த டாபிக் நியூ டாபிக் நம்ம பார்க்க போகிறோமா. ஓகேவா, ஆல்ரெடி இந்த சேனலில் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதோட கிளாஸிஃபிகேஷன், டேப்லெட் காலம், வைரல் டிசீஸு, வைராலஜினா என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாக்டீரியா. Bacteria, friends or foes? Have you noticed the preparation of curd in your home? ஓகேவா, நீங்கள் தயிர் ப்ரிப்பேர் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணிக்கலாம். A little drop of curd turn the milk into curd after some time. மில்க் வந்து என்ன ஆகுது, கேர்டாக மாறிடுது. அந்த கேர்டை வந்து நீங்கள் மில்கில் விடும்போது வாட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் சேஞ்ச்? இது எதனால நடக்குது? ஒய் இட்ஸ் sour? ஏன் புளிக்குது? A change is brought by Lactobacillus lactis, a bacterium present in the curd. எதனாலனா Lactobacillus lactisன்ற ஒரு பாக்டீரியம்னால இது நடக்குது. அது எதில் இருக்குது? கேர்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. The sourness is due to the formation of lactic acid. இது புளிப்புத்தன்மை எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா லாக்டிக் ஆசிட் இருக்கனால அது புளிப்புத்தன்மையாக மாறிடுது. Have you been a victim of typhoid? டைஃபாய்டு நீங்கள் தெரியுமா? ஓகே, அதோட விக்டிம் என்ன? இஸ் அ பாக்டீரியல் டிசீஸ் காஸ் பை சால்மோனலே டைஃபி அ பாக்டீரியம். இது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். இது எதனாலனா சால்மோனலே டைஃபி ஒரு பாக்டீரியம்னால இது பரவுது. ஸோ வி கேன் கன்சிடர் த ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் அஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபுட் இட் த பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டிஸா. ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு பெனிஃபிஷியல், அதுக்கப்புறம் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுற ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஆர்கானிசமாகவும் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து மைல் ஸ்டோன் இன் பாக்டீரியாலஜி. 1829 சிஜி எரன்பர்க் காயின் த டேர்ம் பாக்டீரியமா. இவர் வந்து பாக்டீரியம்ன்ற ஒரு டேர்மை வந்து கொண்டு வந்தார், காயின் பண்ணார். ஓகேவா, 1884 கிறிஸ்டியன் கிராம் இன்ட்ரடியூஸர் கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட். கிறிஸ்டியன் கிராம்ன்றவர் எந்த மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட். நம்ம வந்து கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட்னா என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா, 1923 டேவிட் ஹச் பெர்கி பப்ளிஷ் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் பெர்கி மேனுவல். மேனுவல்ன்றது ஒரு லேப் மெத்தடு, அதை வந்து ஃபஸ்ட்டு எடிட் பண்ணார் டேவிட் ஹச் பெர்கி. நெக்ஸ்ட் வந்து 1928 ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த். இவர் வந்து எதை டிஸ்கவர் பண்ணாது? பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை டிஸ்கவர் பண்ணாங்க, ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த். ஓகேவா, 1952 வந்து ஜோசா லிடர்பர்க் டிஸ்கவர்ட் ஆஃப் பிளாஸ்மிட். பிளாஸ்மிடை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. பிளாஸ்மிட்ன்றது ஒரு பாக்டீரியாக்குள்ளே ஒரு அடிஷ்னல் குரோமோசோம், எக்ஸ்ட்ரா குரோமோசோம் தான் பிளாஸ்மிட்னு சொல்லுவாங்க. அதை வந்து டிஸ்கவர் பண்ணாது. ஓகேவா, பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்டிக் யூனிசெல்லுலார் யூபிக்யூட்டஸ் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். பாக்டீரியான்றது ஒரு ப்ரோகேரியாட்டிக், ஓகேவா, நியூக்ளியஸ் இருக்காது, யூனிசெல்லுலார், ஓகேவா, சிங்கிள் செல் ஆர்கானிசம். யூபிக்யூட்டஸ்னால் எல்லா இடத்துலையுமே இருக்கிறத யூபிக்யூட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா, த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால் பாக்டீரியாலஜி. பாக்டீரியா பற்றி படிக்கிற ஸ்டடி பேர் பாக்டீரியாலஜி. பாக்டீரியா வேர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை எ டச் சயின்டிஸ்ட் Anton von Leeuwenhoek in 1676 and were called animalcules. பாக்டீரியா வந்து யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணால் டச்சு சயின்டிஸ்ட் ஆண்டன் வான் லீவன்ஹூக். எப்போ? 1676. அதுக்கு இன்னொரு பேர் அனிமால்குல்ஸ்ன்றத பேர் வச்சாங்க. இப்போ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் பாக்டீரியாவோட. தே ஆர் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். இது ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, அதே மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னால் என்னென்னா சைட்டோபிளாசம், ரிபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இந்த மாதிரி சொல்கிறது மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். அதுக்கு இருக்காதுன்றாங்க. இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் கால் நியூக்ளாய்டு ஆர் ஜீனோஃபோர் ஆர் இன்சிபன் நியூக்ளியஸ். ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இது வந்து ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்னால ஜெனட்டிக் மெட்டீரியல் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா நியூக்ளாய்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் ஜீனோஃபோர் ஆர் இன்சிபன் நியூக்ளியஸ். ஓகேவா, த செல் வால் இஸ் மேடப் ஆஃப் பாலிசாக்கரைட் அண்ட் ப்ரோட்டீன். செல் வால் எதனால் மேடப் ஆனது? பாலிசாக்கரைட், ப்ரோட்டீனா. பாலிசாக்கரைனா ஒரு மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாலிசாக்கரைடில் என்னென்ன இருக்கணும்? செல்லுலோஸ், ஆச்சு, அதை சொல்கிறது. ஓகேவா, இந்த செல்வால் வந்து இது மேடப் ஆகிருக்கும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் தம் லேக் குளோரோஃபில் அண்ட் தே ஆர் ஹெட்ரோட்ரோபிக். இது வந்து குளோரோஃபில் இருக்காது. இது எப்படி இருக்கும்? எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? இன்னொன்று வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். எதுக்காண்டினா ஃபுட்டுக்காண்டி. ஹெட்ரோட்ரோபிக் எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரை. சம் ஆர் ஆட்டோட்ரோபிக். சில எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஆட்டோட்ரோபிக்காக இருக்கும். அண்ட் போசஸ் பாக்டீரியா குளோரோஃபில், குரோமாட்டியம். பாக்டீரியா குளோரோஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதனால் குரோமாட்டியம்ன்றாங்க. ஒரே ஒரு பாக்டீரியம் விப்ரியோ காலரைக்கு மட்டும் குளோரோஃபில் இருக்காது. They reproduce vegetatively by
பைனரி ஃபியூஷன் அண்ட் எண்டோஸ்போர் ஃபார்மேஷனா? பைனரி ஃபியூஷன்னா ஃபியூஷன்னா ரெண்டாக பிரிஞ்சு ஓகேவா அப்படியே பேரண்ட் மாதிரியே நியூஸ் ஆஃப்ஸ்ப்ரிங் ஃபார்ம் ஆகிறத பைனரி ஃபியூஷன் சொல்லுவாங்க. எண்டோஸ்போர் ஃபார்மேஷனாக தனியாக ஒரு ஸ்போர் மாதிரி தனியாக ஃபார்ம் ஆகி அதுலேருந்து ஒரு நியூவாக டெவலப் ஆகிறது தான் எண்டோஸ்போர். அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். They exhibit variation which are due to genetic recombination and achieved through conjugation, transformation and transduction. இந்த வேரியேஷன் வந்து எதுனாலனா ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், ஜீன் ரீகாம்பினேஷன் மூலியமாக தான். அதுக்கு வந்து என்னது நியூக்ளியஸ் இருக்காது. ஓகே, அது எப்படி டிவைட் ஆகும்? ஜீன் ரீகாம்பினேஷன் மூலியமாகவும் அது எந்தெந்த ப்ராசஸ் வழியாக? கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன் ப்ராசஸ் வழியாக. இது வந்து காக்கஸ், டிப்ளோகாக்கஸ், ஸ்டஃபைலோகாக்கஸ், டெட்ரோகாக்கஸ், சார்சினா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், பேசிலஸ், டிப்ளோபேசிலஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரிலம், விப்ரியோ. ஓகேவா, இதெல்லாமே ஒரு ஷேப் ஆஃப் பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு மோனோட்ரைக்கஸ்னால் ஃப்ளாஜெலம் ஒரே ஒரு இதாக இருக்கும். லோஃபோட்ரைக்கஸ் ஒரே சைடில் பிரான்ச்சாக இருக்குது. ஆம்ஃபிட்ரைக்கஸ்னால் ரெண்டு சைடுமே இருக்கிறது. பெரிட்ரைக்கஸ்னால் சுற்றி எல்லா சைடுமே ஃப்ளாஜெலம், இந்த வரி மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஃப்ளாஜெலாம்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா மூவ் பண்ணுறதுக்கு அட்டாச்மெண்ட் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும். ஏட்ரைக்கஸ்னால் ஃப்ளாஜம் இல்லாதது. ஓகேவா, இப்போ வந்து அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல். இந்த பாக்டீரியல் செல் வந்து 3 லேயர் இருக்குது. ஒரு பாக்டீரியல் செல்னால் அதில் வந்து 3 லேயர்ஸ் இருக்காங்க. ஒன்று கேப்சூல் ஆர் கிளைகோகாலிக்ஸ், செல் வால் அண்ட் சைட்டோபிளாசம். ஓகேவா, இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு வந்து கேப்சூல் அவுட்டர், நெக்ஸ்ட்டு செல் வால், அதில் வந்து ஒரு ப்ரௌன் லேயர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா, ப்ளூ வந்து கேப்சூல், அதுக்குள்ளே உள்ள எல்லோ வந்து செல் வால், அதில் உள்ள ப்ரௌன் வந்து பிளாஸ்மா மெம்பரேன், ப்ளூ கலரில் உள்ளது மீசோசோம். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரில் ஒரு சுருள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மீசோசோம். ப்ளூ கலர் தான் சைட்டோபிளாசம். இந்த ஒரு ரெட் கலர் மாதிரி ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அது வந்து நியூக்ளியாய்டு, இது வந்து ஃப்ளாஜெல்லம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அந்த பிளாக் கலர் உள்ளது பிளாஸ்மிட், அதான் ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம்னு சொல்லுவாங்க. பாலி ரிபோசோம். நெக்ஸ்ட் வந்து பைலஸ். ஓகேவா, இந்த இது வந்து பைலஸ்ன்னு சொல்லுவாங்க. பைலஸ் எதுக்குன்னா கான்ஜுகேஷன், அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஓகேவா, டிஎன்ஏ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு செக்ஸ் பைலி மாதிரி ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வழியாக ஜீன் ரீகாம்பினேஷன் வந்து ஜீன் வந்து டிஎன்ஏ வந்து ஒரு பேரை மட்டும் ஓகேவா அது வந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுதான் அந்த செக்ஸ் பைலின்னு சொல்லுவாங்க, செக்ஸ் பைலஸ். இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல். ஃபஸ்ட்டு வந்து கேப்சியூல்னால் என்னன்றதை பார்ப்போம். கேப்சியூல் ஆர் கிளைகோகாலிக்ஸா. சம் பாக்டீரியா ஆர் சரௌண்டட் பை கிலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸா. சில பாக்டீரியா வந்து எதுனா கிலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் சரௌண்ட் இருக்கும். அதில் வந்து எது கம்போஸ்டாக இருக்குன்னா பாலிசாக்கரைட் ஆர் பாலிபெப்டைட் ஆர் போத். பாலிசாக்கரைட் இருக்கலாம், பாலிபெப்டைட்னா அமினோ ஆசிட் சொல்கிறத பாலிபெப்டைன்னு சொல்லுவாங்க. பாலினா நிறையா செயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது, பாலிபெப்டைன்னு சொல்லுவாங்க. அமினோ ஆசிட் ஓகேவா, ஆர் போத் ரெண்டுமே சேர்ந்துருக்கலாம். A thick layer of glycocalyx bound tightly to the cell wall. அந்த கிளைகோகாலிக்ஸ் வந்து செல்வாலோட பவுண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து கேப்சியூல்னு சொல்லுவாங்க. இட் ப்ரொடக்ட் செல் ஃப்ரம் டெசிகேஷன் அண்டு ஆன்டிபயாட்டிக்ஸா. என்னென்னா டெசிகேஷனாக மாய்ச்சர், ஓகேவா, எதுவுமே ஈரப்பதமே இல்லாமல் இருக்கிறது, ட்ரையாகவே வச்சுக்கும், அந்த மாதிரி செல்லை வச்சுக்கும். ஓகே, ஆன்டிபயாட்டிக்ஸ்னால் ஏதாச்சும் வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ்னா பாக்டீரியாவை வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆன்டிபயாட்டிக்ஸ், அதுலேருந்து அது வந்து ப்ரொடக்ட் பண்ணும். The sticky nature helps them to attach the substrates like plant root surface, human teeth and tissue. அந்த ஸ்டிக்கி நேச்சர் எதுக்குன்னா அந்த பிளான்ட்டில் போய் ரூட்டில் போய் அட்டாச் ஆகிறது, ஹியூமன் டீத்தில் அதுக்கப்புறம் டிஷ்யூஸில் போய் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக்கி நேச்சர் யூஸ் ஆகுதான். இட் ஹெல்ப்ஸ் டு ரிட்டைன் த நியூட்ரியன்ஸ் இன் பாக்டீரியா செல். பாக்டீரியா செல்லில் நியூட்ரியன்ஸை வந்து தக்க வச்சுக்கும், ரிட்டைன்ஸ் தான் வச்சுக்கிறது. ஓகேவா, இதுதான் வந்து கேப்சுலார் கிளைகோகாலிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து செல் வால். இந்த பாக்டீரியல் செல் வால் இஸ் கிரானுலார். ஓகேவா, கிரானுலார்னா ஒரு டைனி பார்ட்டிகல், ஒரு ஸ்மால் ஷேப் அந்த மாதிரி சொல்லுவாங்க கிரானுலார். அண்டு இட்ஸ் ரிஜிடாக இருக்கும், கனமாக இருக்கும். இட் ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் அண்ட் கிவ் ஷேப் டு த செல். இது வந்து செல்லுக்கு வந்து ஒரு ஷேப்பாக கொடுக்குது. கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் செல் வால் இஸ் மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் ஆர் மியூகோபெப்டைட். செல் வால் வந்து எதனால் மேடப் ஆனது? பெப்டிடோகிளைகான் ஆர் மியூகோபெப்டைட். மியூகோபெப்டைட் என்ன சொல்கிறாங்க? என் ஆசிடைட் குளுக்கோசமைன், என் ஆசிடைட் மியூரமிக் ஆசிட் அண்ட் பெப்டைட் செயின் ஆஃப் 4 or 5 அமினோ ஆசிட், இதெல்லாமே சேர்ந்துருக்கும். ஓகேவா, 4 இல்ல 5 அமினோ ஆசிட் கம்பைன் ஆகிருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாலிபெப்டைட் கால் போரின் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஹெல்ப் இன் த டிஃப்யூஷன் ஆஃப் சொல்யூட். போரின் ப்ரெசென்ட்டாக இருக்குது, அது எதுக்குன்னா சொல்யூட், ஒன்லி வந்து சொல்யூட்டை மட்டும், ஓகேவா, மினரல்ஸ் அயான்ஸ் அந்த மாதிரி மட்டும் டிஃப்யூஸ்னால் மூவ் பண்ணும், ஓகே, பாஸ் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. இது வந்து செல்வால். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்போப்ரோட்டீன்.
லிப்போப்ரோட்டீனால லிப்பிட் ப்ளஸ் ப்ரோட்டீன் சேர்ந்து லிப்போப்ரோட்டீனா. இட் கண்ட்ரோல் த என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்ட் ஆஃப் ஸ்மால் மாலிகுல்ஸ் அண்ட் அயான்ஸ். இதுதான் கண்ட்ரோல் பண்ணி எது உள்ளக்க வரணும் எது வெளியே போகணுன்றத. ஸ்மால் மாலிகுல்ஸ் அயானை வந்து என்ட்ரி பண்ணி இல்லைன்னா எக்ஸிட்னா வெளியேற்றும். The enzyme involved in the oxidation of metabolites, respiratory chain as well as the photosystem used in photosynthesis are present in the plasma membrane. இதில் வந்து ரெஸ்பிரேட்டரி செயின் இருக்கும். எதுக்கான தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பிளாஸ்மா மெம்பரேனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் திக்காக இருக்கும். செமி டிரான்ஸ்பரண்ட்னா கண்ணாடியமாக இருக்கும். கொஞ்சம் செமி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இட் கண்டெயின் ரிபோசம் அண்ட் அதர் செல் இன்க்ளூஷனாக. ரிபோசம் என்னென்னலாம் உள்ளக்க இருக்குது, என்னென்னலாம் சேர்க்குது, செல் இன்க்ளூஷன்னா என்னென்னா அதில் வந்து சைட்டோபிளாசமிக் இன்க்ளூஷனில் வந்து கிளைக்கோஜன், பாலிபி, ஹைட்ராக்சி பியூட்டரைட் கிரானியூல்ஸ், சல்ஃபர் கிரானியூல்ஸ், கேஸ் வெசிக்கல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இதெல்லாமே அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா. சைட்டோபிளாசமிக் இன்க்ளூஷனில். நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியல் குரோமோசோம். பாக்டீரியல் குரோமோசோம் இஸ் அ சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல். பாக்டீரியா உள்ள ஒரு குரோமோசோம் தான் பாக்டீரியல் குரோமோசோம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சிங்கிளான டிஎன்ஏ மாலிகுல் எப்படி இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, டைட்லி காயில்டாக இருக்குது. ஆனால் வந்து மெம்பரேனோட என்க்ளோஸ்ட் ஆகிருக்கு. அது அசின் யூகாரியாட்ஸ். ஓகேவா. யூகேரியாட்ஸ் இது வந்து ப்ரோகேரியாட்ஸ் தானே. இது வந்து யூகேரியாட்ஸுக்கு ப்ரோகேரியாட்ஸில் வந்து மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. அதான் சொல்லியிருக்காங்க. ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் கால் நியூக்ளாய்ட் ஆர் ஜீனோஃபோர். ஜீன் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நியூக்ளாய்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால ஜீனோஃபோர் ஆர் நியூக்ளாய்டு. இட் இஸ் அமேசிங் டு நோ தட் த டிஎன்ஏ ஆஃப் ஈக்வலை விச் மெஷர் அபவுட் 1 millimeter long when uncoiled contain all genetic information of the organism. ஈக்கோலையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதோட டிஎன்ஏ ஈக்கோலையில் வந்து டிஎன்ஏ இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து 1 millimeter லாங்காக இருக்கும். அது வந்து அன்காயில்டாக இருக்குமா. காயில்னால் சுற்றி இருக்கிறது, அன்காயில்டாக இருக்கும். அது வந்து இன்னும் அதில் வந்து எல்லா ஜீன் இன்ஃபர்மேஷனுமே அடங்கி இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ இஸ் நாட் பவுண்ட் டு ஹிஸ்டோப்ரோட்டீன்ஸ். இதில் வந்து டிஎன்ஏ வந்து ப்ரோட்டீனோட பவுண்ட் ஆகிருக்காது. அதில் என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்காங்கன்னா ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸாக. இந்த சிங்கிள் குரோமோசோம் அதை டிஎன்ஏ மாலிகுல் இஸ் சர்க்குலர். அது சர்க்குலராக இருக்கும். It is attached to the plasmid membrane. It is believed that the attachment may help in the separation of two chromosomes after DNA replication. இந்த DNA வந்து எதில் அட்டாச் ஆகிருக்குமா, பிளாஸ்மா மெம்பரேன் 1 பாயிண்டில் அட்டாச் ஆகிருக்கு. இது எதுக்குன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு 2 குரோமோசோமாக செப்பரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா பாக்டீரியல் குரோமோசோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மிட் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட். ஓகேவா. அடிஷ்னலாக ஒரு குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். சர்க்குலர் ஷேப்பாக இருக்கும். செல்ஃப் ரெப்ளிகேட் தான். அதுவாக தானாகவே அது ரெப்ளிகேட் பண்ணும். ஆட்டோனோமஸ்னால் என்னென்னா ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குது. டிஎன்ஏ சீக்வன்ஸ்னால் அடினைன், தைமைன், சைட்டோசைன், குவானைன், ஹைட்ரஜன் குரூப் இருக்கும், பாஸ்பேட் குரூப் இருக்குது. இதுதான் ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா. அதில் வந்து என்ன பண்ணால் அந்த ஜீனமோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேவா. அதுதான் இதில் வந்து சொல்கிறாங்க. ஓகே. ஆட்டோனமஸ் எலமெண்ட்ஸ் தான். தே கண்டெயின் ஜீன் ஃபார் ஃபெர்டிலிட்டி. ஓகேவா. ஃபெர்டிலிட்டினா என்ன சொல்லுவாங்க, ஜீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு பாக்டீரியம் வந்து இன்னொரு பாக்டீரியமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு எதிராக இருக்கும். ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். இட் ஆல்சோ ஹெல்ப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியோசின் அண்ட் டாக்ஸின் விச் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் த பாக்டீரியல் குரோமோசோமா. பாக்டீரியல் குரோமோசோமில் இருக்காது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை இருக்கும், பாக்டீரியோசினும் டாக்ஸினும் ப்ரெசென்ட் இருக்கும். பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். The size of plasmid vary from 1 to 500 kilobytes. அது பிளாஸ்மிடோட சைஸ் எவ்வளோ சொல்லுவாங்க, 1 to 500. பிளாஸ்மிட் கான்ட்ரிபியூட்ஸ் 0.5 to 5% டோட்டல் டிஎன்ஏ ஆஃப் பாக்டீரியா. அந்த பிளாஸ்மிடில் 0.5 to 5% வந்து அந்த பாக்டீரியாவோட டோட்டல் டிஎன்ஏவே இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குமா. இந்த நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் பெர் செல் வேரியஸ். ஒவ்வொரு செல்லுக்கும் பிளாஸ்மிட் வேரியாக இருக்கும். Plasmids are classified into different types based on the function. ஃபங்க்ஷனை வச்சு பிளாஸ்மிட்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர், ரெசிஸ்டன்ஸ் பிளாஸ்மிட், கொலிசன் பிளாஸ்மிட், ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட், டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ரூட் இன்டியூசிங்னா அந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ் இருக்கும், லெகுமினஸ் ரூட்ஸ் அதில் போய் இருந்து அதை வந்து பாக்டீரியாவாக கன்வெர்ட் பண்ணுறது. டியூமர்னால் கட்டி ஃபார்ம் ஆகிறது. ஓகேவா. இதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மீசோசோம்ஸ்னால் என்ன, தீஸ் ஆர் லோக்கலைஸ் இன்ஃபோல்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனில் இன்ஃபோல்டிங்னா கொஞ்சம் வளைஞ்சு, ஓகேவா, வளைஞ்சு ஃபார்ம் ஆகிருக்கும் மீசோசோம். ப்ரொடியூஸ் இன்டு த செல். அதில் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், செல்லில் இருக்கும். அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா வெசிக்கல், டியூபல்ஸ் அண்ட் லாமலா. ஓகேவா. லாமலானா அது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். லாமலானா டியூபிள்ஸ்னால் டியூப் மாதிரி இருக்கும். வெசிக்கல்னால் சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பை சொல்கிறது வெசிக்கல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குமா. தே ஆர் கிளம்ப்டு அண்டு ஃபோல்டர் டுகெதர்.
டு த மேக்ஸிமைஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. கிளம்ப்டுனா கொத்தாக இருக்கிறது, ஓகேவா, கொத்து மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுது, ஃபோல்ட் ஆகி அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை ஆக்குபை பண்ணிக்கும். அதுக்கப்புறம் எதுக்கானா ஹெல்ப் இன் ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ்க்கும் பைனரி ஃபிஷன்னா ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது மீசோசோம். ஓகேவா, இதான் மீசோசோம் சொல்லியிருக்காங்க. பாலிசோம் ஆர் பாலிரிபோசோம். பாலிசோம் ஆர் பாலிரிபோசோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிபோசோம் ஆர் த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ரிபோசோம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு செல்லில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிபோசோம் இருக்குன்னா 10,000 to 15,000 ரிபோசோம் இருக்குமா. இந்த ரிபோசோமில் வந்து 70S டைப் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 சப் யூனிட்ஸாக. ரிபோசோம் வந்து 70S டைப் மட்டும்தான் இருக்குது. 70S and 80S இருக்கும். அதில் 70S டைப், அதில் 2 சப் யூனிட் இருக்குது. ஒன்று 50S and 30S. ரிபோசோம் ஆர் எல் டுகெதர் பை எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏவை வந்து பவுண்ட் பண்ணி ரிபோசோம் இருக்கும், ஓகேவா. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாலிரிபோசோம் ஆர் பாலிசோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, பாலிசோம் ஆர் பாலிரிபோசோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஜெல்லா. Flagella, certain motile bacteria have numerous thin air-like process of variable length emerge from cell wall called flagella. ஓகேவா, மொட்டைல் பாக்டீரியா மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது நியூமரஸ் ஏர், நிறைய ஏர் இருக்கும், ஓகேவா. வேரியபிள் லென்த் இருக்கும். அது எங்கே இருக்குது, செல்வால்லேருந்து வெளியே எமர்ஜ் ஆகுது. அதை வந்து ஃப்ளாஜெல்லான்றாங்க. இதில் வந்து 20 to 30 மைக்ரோமீட்டர் டயாமீட்டர் இருக்குது. அது மாதிரி 15 மைக்ரோமீட்டர் லென்த் இருக்குது. யூகாரியோட்டிக் செல் ஃப்ளாஜெல்லா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 9+2 மைக்ரோ டியூபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 9னா அதை சுற்றி அவுட்டர் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னர் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 9 அவுட்டர் ரிங்ஸ் இருக்கும். அதில் வந்து ப்ரோட்டீன் பைண்ட் ஆகிருக்கும், ப்ரோட்டீனு அந்த மாதிரி பைண்ட் ஆகிருக்கும். இன்னர் ரிங்ஸ் வந்து 2ன்னு சொல்லுவாங்க. பட் ஈச் ஃப்ளாஜெலம் இன் பாக்டீரியா இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் ஃபைப்ரில். ஓகேவா, ஒவ்வொரு ஃப்ளாஜெலம் வந்து சிங்கிள் ஃபைப்ரில் ஆனது, ஓகேவா. ஃப்ளாஜெல்லா ஆர் யூஸ்டு ஃபார் லொக்கோமோஷன். ஃப்ளாஜெல்லா எதுக்கு யூஸ் ஆகுது, மூவ் பண்ணுறதுக்கும். பேஸ்ட் ஆன் த நம்பர் அண்ட் பொசிஷன் ஆஃப் ஃப்ளாஜெல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா. 1.8 நம்ம பார்ப்போம். ஃபிம்ப்ரியா ஆர் பில்லே. ஃபிம்ப்ரியா ஆர் லைக் அப்பண்டேஜஸ் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல். ஓகேவா, எங்கன்னா செல்வாலில் ஃபவுண்ட் ஆகிருக்கும். அது வந்து பில்லையா ஃபிம்ப்ரேன்னு சொல்லுவாங்க. ஹேர் மாதிரி இருக்கும். அப்பண்டேஜஸ்னால் என்ன சொல்கிற, வெளியே உள்ள பார்ட்ஸ் வந்து அப்பண்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எங்கே ப்ரெசென்ட் இருக்கா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் சர்ஃபேஸில், செல்வாலோட சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் என்டீரியோ பாக்டீரியம். இந்த பில்லையார் 0.2 to 20 மைக்ரோமீட்டர் லாங்காக இருக்கும். டயாமீட்டர் எவ்வளோ சொல்கிறாங்க, 0.025 மைக்ரோமீட்டர். இன் அடிஷன் டு நார்மல் பில்லி, these are the special type of pili which help in conjugation called sex pili are so found. நார்மல் பில்லியை பார்க்கும்போது எதுக்குன்னா கான்ஜுகேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜீனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஒரு பாக்டீரியம்லேருந்து இன்னொரு பாக்டீரியம். என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஸ் பில்லேன்றாங்க, ஓகேவா. இது ஆல்சோ ஃபவுண்டன் இருக்குன்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கிராம் ஸ்டைனிங் ப்ரொசீஜர் நம்ம பார்க்க போகிறோம். கிராம் ஸ்டைனிங் மெத்தட் வச்சு எப்படி பாக்டீரியாவை கிராம் நெகட்டிவாக கிராம் பாசிட்டிவான்றதை எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஓகே, இதை யார் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்கன்னா டேனிஷ் ஃபிசிஷியன் கிறிஸ்டியன் கிராம் இந்த இயர் 1884 இவர் கொண்டு வந்தார். இதுதான் டிஃப்ரென்ஷியல் ஸ்டைனிங் ப்ரொசீஜர். இதை வந்து பாக்டீரியாவை 2 கிளாஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவாக. தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த கிராம் ஸ்டைனிங் ப்ரொசீஜர் இஸ் கிவன் இன் த ஃபிகர் 1.10. அதை பார்க்க போகிறோம். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து என்ன பண்ணும், கிறிஸ்டல் வைலைட்டை ரிட்டைன் பண்ணிடும், வச்சுக்கும். ஆனால் அப்பயே டார்க் வைலைட்டாக ஃபார்ம் ஆகும். ஆனால் கிராம் நெகட்டிவ் என்ன பண்ணும், கிறிஸ்டல் வைலைட்டை வந்து லூஸ் பண்ணிடும் வென் கவுண்டர் ஸ்டைனாக அடிஷ்னலாக டை சேர்க்கும் போது, ஓகேவா. அது என்னென்னா சாஃப்ரனின் சேர்க்கும்போது ரெட்டாக ஃபார்ம் ஆகும் அண்டர் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது. அது எப்படி, ப்ரிப்பேர் அ ஸ்மியர் ஆஃப் த பாக்டீரியல் கல்ச்சர் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சோண்டு, ஓகேவா, அந்த லூப் வச்சு எடுப்பாங்க. கொஞ்சோண்டு எடுத்து அந்த ஒரு மைக்ரோஸ்கோப் பிளட்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்களா, ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், ஓகேவா. அதில் வந்து வச்சுருவாங்க. ஸ்டைன் வித் கிறிஸ்டல் வைலட் ஃபார் 30 செகண்ட் வந்து கிறிஸ்டல் வைலட் ஊற்றி 30 செகண்ட் அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து 2 செகண்ட் வந்து டிஸ்டில் வாட்டர் வச்சு ரின்ஸ் பண்ணணும். டிஸ்டில் வாட்டருக்கும் சாதா வாட்டருக்கும் என்ன, டிஸ்டில் வாட்டர்னால் அயான்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வாட்டரில் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. அயான்ஸ்னால் H+ அந்த மாதிரி அயான்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 1 மினிட் வந்து அயோடின் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அதே திரும்ப வந்து அதை வாஷ் பண்ணிடணும், மெதுவாக தான் வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 95% எத்தனால் ஆர் அசிட்டோன் ஃபார் 10 to 30 செகண்ட் அதை ஊற்றி அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிஸ்டில் வாட்டரை வச்சு ரின்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சாஃப்ரனின் ஃபார் 30 to 60 செகண்ட்ஸ். சாஃப்ரனின் யூஸ் பண்ணுறோம் 30 to 60 செகண்ட்ஸ்க்கு.
நெக்ஸ்ட்டு ரின்ஸ் இன் டிஸ்டில் வாட்டர் அண்ட் பிளாட். அதை வாட்டரில் வச்சு ரின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிடும். பிளாட்னா ட்ரை பண்ணி காய வச்சிடணும். அதுக்கப்புறம் இதை மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட் ஆஃப் த கிராம் பாசிட்டிவ் செல் கண்டைன் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டிக்கோயிக் ஆசிட் அண்ட் டிக்ரோனிக் ஆசிடா. கிராம் பாசிட்டிவ் செல் வாலில் என்ன கண்டெயின் இருக்கும், டிக்கோயிக் ஆசிடும் டெக்ரோனிக் ஆசிட் இருக்கும். இட் மே கண்டெயின் பாலிசாக்கரைட் மாலிகூல்ஸில் வந்து நிறையா பாலிசாக்கரைட் மாலிகூல்ஸ் அடிஷ்னலாக இருக்கும். ஆனால் கிராம் நெகட்டிவ் செல் வாலில் 3 காமன் சொல்கிறாங்க. அவுட் சைட் த பெப்டிடோகிளைகான் லேயர், பெப்டிடோகிளைகான் லேயருக்கு அவுட் சைடு இருக்கும். லிப்போப்ரோட்டீன் அவுட்டர் மெம்பரேன் லிப்போபாலிசாக்கரைட். இது எதனால டிஃபரன்ஸ்னால் கிராம் ஸ்டைன்ஸ் டியூ டு த டிஃபரன்ஸ் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் செல்வா. கிராம் பாசிட்டிவ்க்கும் கிராம் நெகட்டிவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால தான் அதோட ஸ்ட்ரக்சரையும் செல்வாலோட காம்போசிஷனை பொறுத்து. ஓகேவா. ஏன்னா இப்போ கிராம் பாசிட்டிவ் வந்து அடிஷ்னலாக பாலிசாக்கரைட் இருக்குது. ஏன்னா இதுக்கு இருக்காது. இது எங்கே இருக்குது, பெப்டிடோகிளைகான் லேயருக்கு அவுட் சைடில் தான் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா. டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா இஸ் கிவன் இன் த டேபிள் 1.6. இப்போ இதுதான் கிராம் பாசிட்டிவ். ஓகேவா. இது கிராம் நெகட்டிவ். கிராம் நெகட்டிவ் பாருங்கள், லிப்போ ப்ரோட்டீன் பெப்டிடோகிளைகானுக்கு பின்ன அவுட் சைடு தான் லிப்போ ப்ரோட்டீன் இருக்குது, அவுட்டர் மெம்பரேன் இருக்குது. இது வந்து ப்ரோட்டீன், எல்லோ கலர் வந்து ப்ரோட்டீன். இது வந்து இப்போ வந்து கிராம் பாசிட்டிவ்க்கும் கிராம் நெகட்டிவ்க்கு என்ன வித்தியாசமா, செல் வால் வந்து சிங்கிள் லேயராக இருக்கும், இது லேயராக இருக்கும். எவ்வளோனா 0.015 மைக்ரோமீட்டர் 0.02 மைக்ரோமீட்டர் வரைக்கும். இங்கே 0.00752 to 0.012 திக்காக இருக்கும். ரிஜிடிட்டியாக இருக்கும். ரிஜிட் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் பெப்டிடோகிளைகான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் இது எலாஸ்டிக்காக இருக்கும். இது ப்ரெசன்ஸ் ஆஃப் லிப்போப்ரோட்டீன் பாலிசாக்கரைட் மிக்சர் இருக்கிறனால. கெமிக்கல் காம்போசிஷன் வந்து பெப்டிடோகிளைகான் 80%, பாலிசாக்கரைட் 20%, டெக்கோயிக் ஆசிட் இருக்குது. இங்கே வந்து பெப்டிடோகிளைகான் 3 to 12%. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே பாலிசாக்கரைட் லிப்போப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான். ஓகேவா. இதில் வந்து டிக்கோயிக் ஆசிட் ஆப்சென்ட். நெக்ஸ்ட் அவுட்டர் மெம்பரேன் இதில் ஆப்சென்ட்டாக இருக்குது, ப்ரெசென்ட்டாக இருக்குது. பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் ஆப்சென்ட், ப்ரெசென்ட். ஓகேவா. பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ்னால் பாருங்கள், இதுதான் பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸை. ஓகேவா. நெக்ஸ்ட் சசபிலிட்டி டு பென்சிலின். சசபிலிட்டினா ஈஸி டு அட்டாக் சொல்கிறது தான் சசப்டிபிலிட்டி. இதில் வந்து ஹைலியாக இருக்கும், இங்கே லோவாக இருக்கும். நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ஆனால் இங்கே சிம்பிளாக இருக்கும். ஃப்ளாஜிலா 2 பேசல் பாடி ரிங்ஸ் இருக்கும், இங்கே வந்து 4 பேசல் இருக்கும். உள்ள இன்னர் கோர்ஸ் சொல்கிறது 9+2, இங்கே 9+ அந்த மாதிரி சொல்கிறது. லிபிட்ஸ் அண்ட் லிப்போப்ரோட்டீன் லோவாக இருக்கும், ஹையாக இருக்கும். லிப்போபாலிசாக்கரைட் ஆப்சென்ட், ப்ரெசென்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்க்குறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ். நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் நம்ம பார்க்கலாம். அதோட நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் எப்படிலாம் ரீப்ரொடக்ஷன் ஆகுதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.